அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை இப்போ லீகலாக, அதாவது தார்மீக கோபத்தை விடுங்க, சட்டப்படியே அவங்க அம்மாவுக்கான உரிமையை அவங்க மகனுக்கான உரிமையை மறுத்து வச்சிருக்கிறாப்புல. அவர் சட்டப்படி மனைவிக்கு மகனுக்கு அந்த வீட்டில் உரிமை உண்டு, எல்லாத்தையும் மறுத்து வச்சுக்கிறாப்புல. இதில் ஆமாம் நான் இன்னொரு பெண்ணோட தான் இருக்கேன்னு பகிரங்கமாக அறிவிக்கிறாப்புல. தான் கட்சியில் போய் அவங்கெல்லாம் ஒரு ஒருத்தர் தொடர்ச்சியான அவமானங்களை தான் அம்மாவும் தானும் சந்திக்கும் போது அந்த பையன் பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும்? வரும், எல்லாரும் பேசுவாங்க, பேச வேண்டிய நேரத்தில் வெயிட் பண்ணுவோம். சஞ்சய் கண்டிப்பாக பேசுவாப்புல. சஞ்சய் பேசுகிறாப்புலே எல்லாம் அவங்க மனைவி வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்து வச்சிட்டாங்க. அவங்க பெர்மிஷனோட அது வெளியே வரும். அவங்க வழக்கறிஞர் சொன்னால் அது வெளியே வரும். விரைவில் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சங்கீதா சஞ்சயோ கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் வரப்போகுது. அதிர்ச்சியெல்லாம் கிடையாது. அவன் எதுக்கு உண்மை எதுவும் விஜய் எதுக்குமே அதிர்ச்சி ஆகிறார். அறிவுள்ளவர்கள் அதை பார்த்து, அறிவுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த காட்சிகள், இந்த விஜயோட நடவடிக்கைகள், விஜயோட இப்போ கடந்த கால இதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். இந்த சொல்லி வேற தெரிய வைப்பாங்களா? அறிவுள்ளவர்கள் தெரியும். இந்த தற்கூரிகள் இருக்குன்னு இவளை வந்து ஆசைப்படுறாங்க விஜய் மேலே. ஒரு நாள் விஜயோட என்ன பார்த்து ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதுதான் இவர்களுடைய முழுக்க நோக்கம். அந்த கும்பல் தான் இது போறாங்க. ஸோ அதையும் கம்பேர், வாழ்வியல் இருக்க பெண்களையும் பிற பெண்களையும் படிப்பறிவு உள்ள பெண்களையும் ஞானம் உள்ள பெண்களையும் இல்லை அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பெண்கள் சொல்றாங்க, திருமணமான பெண்கள் எல்லார் வீட்லையும் கள்ளக்காதல் 1-2 இருக்க தானே செய்யுது, எல்லார் வீட்லையும் இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்து அந்த கும்பல் தாங்க இது. புரியுதா அவங்களுக்கு? அந்த ரெண்டை நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன்ல, ஒரு பெண்ணை தொட்டுட்டீங்கனாலே அவள் அவமானம் பார்த்து அவனை அடிக்கிறதோ இல்லை அவனை பற்றி இது பண்ணுறதோன்றது ஒரு வகை. இன்னொன்று என்னமா நடந்துருச்சு, என்ன தேஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி மணலில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கும்பல் தான் இதெல்லாம். இல்லை இதில் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்கிற கான்செப்ட் கூட அவங்களுக்கு அதை தாங்க, அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்தானே இருக்கு. அதான் நான் சொல்றேன், இந்த கும்பல் இப்படி எடுத்துக்கிற கும்பல் தாங்க இது போகாமே இருக்கு. விஜய்க்கு போதும் நம்ம என்ன நீ எடுத்துக்க அப்படின்ற கும்பல் தாங்க இதெல்லாம். இல்லை விஜய்க்கு புரிஞ்சிருக்கு நம்ம ரசிகர்கள் நம்ம என்ன இப்படிதான் இருப்பாங்க, இவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம வந்து வாழ முடியுன்றது தெரியும். இந்த கிறுக்கு பையன்களை வச்சுதான் நம்ம வாழ முடியுன்றது.